Good day to you all. ஆங்கிலம் கற்கும் நம் ஒவ்வொருவரும் நாம் பேசும்போது சரி எழுதும் போது சரி we have progressed, அதாவது நம்மிடம் தொழில்சார் புரிதல்கள் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டுமாயின் ஆங்கிலத்தில் எவ்வகையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் என்று பார்க்க போன்றோம். அதாவது நீங்க நினைக்கலாம், what does it mean by progress? வாங்க பார்க்கலாம். PROGRASPS. இங்க இந்த pro என்பதில் PRO என்பதை perseverance விடாமுயற்சி, resilience நெகிழ்ச்சித்தன்மை, obedience கீழ்ப்படிவு என்பவற்றையும், grasped என்ற generosity தாராள குணம், rapport நல்லுறவு, acceptance ஏற்றுக்கொள்ளும் தன்மை, sympathy இரக்கம் அல்லது பச்சாத்தாபம் அனுதாபம் அப்படி சொல்லலாம், patience பொறுமை, satisfaction திருப்தி. இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல ஸ்பெசிபிக்கலி செலக்டட் வேர்ட்ஸ் எங்களுடைய பேச்சு வழக்கிலோ அல்லது எழுதும் போதோ பயன்படுத்தி கொள்வோம். அவை எவை என்பதுதான் இன்றைய லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணி மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுவதோடு மட்டும் விடாது, அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். Practice makes you perfect. Now let's move on to the video. இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கிற அந்த வேர்ட்ஸ் தான் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க WH question words வந்துட்டு சிம்பிளா கொஞ்சம் படிப்போம். என்னென்ன? what, where, when, who, how, which இன்னும் எத்தனையோ இருக்கு. இந்த லொத்தையும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் என்ன? WH question words. இந்த WH question words இவ்வளோத்தோடையும் நீங்க ever அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? whatever, wherever, whoever, whenever, however, whichever என்னும் சொற்கள் கிடைக்கும். இவற்றின் அர்த்தம் என்ன? whatever இது வாயிலும், wherever எங்கே என்றாலும், whoever யாராகிலும், whenever எப்பொழுதாகிலும், whichever எதுவாகிலும், however எப்படியாகிலும். இது தவிரவும் இவற்றுக்கு வேறு அர்த்தங்கள் உண்டு. தனித்தனி வீடியோவாகவே ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். அப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்குவது என்ன? நாங்க ஏற்கனவே ப்ரோக்ராஸ் என்றதுல பார்த்த அவ்வளவு குணமும் எங்கள்கிட்ட இருக்கு என்பதுதான். யாராவது எது உனக்கு வேணும், எது என்றாலும் பரவாயில்ல, whatever. எங்க போக விரும்புற? wherever. யார் உன்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன்? whoever. யாருக்கு உதவணும் என்று நினைக்கிறேன்? whoever. எப்படி பயணம் செய்யணும் விரும்புற? however. டீ வேணுமா, காஃபி வேணுமா? whichever. இப்ப தூங்க போறியா, லேட்டா தூங்குறியா? whenever. அது உங்கள்ட்ட இருக்கிற தாராள குணம். ஒரு மற்றவரோட நீங்க நல்லுறவா இருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, கீழ்ப்படிவு உங்கள்ட்ட இருக்குது, பொறுமையா இருக்கிறீங்க, திருப்தியா இருக்கிறீங்க என்றதெல்லாம் இதன் மூலம் வெளிப்படுத்துறீங்க. அந்த வகையில் whatever என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன என்பது பற்றி டே 1 வீடியோவிலும், wherever என்றால் என்ன, அதை எவ்வாறு நம்முடைய நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தலாம் என்பது பற்றி டே 2 வீடியோவிலும், whenever என்றால் என்ன, அதை எவ்வாறு நடைமுறை வாழ்வில் சரளமாக பயன்படுத்தலாம் என்பது பற்றி டே 3 வீடியோவிலும் ஏற்கனவே பார்வையிட்டுள்ளோம். இது மாத்திரமல்லாது இவை எல்லாவற்றையும் இணைத்தது போல் ஒரு பிளேலிஸ்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தினுடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். ஏற்கனவே பார்வையிடாதவர்கள் பார்த்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன், don't hesitate, தயக்கப்படாதீங்க. Please comment it. I'm ready to help you. இன்று நாம் பார்க்க போவது whoever. whoever என்பதும் இரண்டு சொற்களை சேர்த்து உருவாகிய ஒரு சொல். அதாவது who என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த அர்த்தம்தான் யார்.
எவர் என்பது எப்பொழுதும் இது இரண்டையும் இணைத்து ஒரு சொல்லாக எழுதும் போது whoever என்பது யாராக இருந்தாலும், யாராகிலும், எவராகிலும், எவரும், யாரை, யாராவது என்பது போன்ற அர்த்தங்களை கொள்ளும். அதாவது ஆங்கிலத்துல சொல்ல போனா any person or any people who meet a condition or a criterion, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அல்லது ஒரு சில அளவுகோல்களுக்கு உட்பட்டதாக அதை சந்திப்பவர்களான யாரோ ஒருவர் என்பதற்கான யாரோ ஒருவராக இருக்கலாம், ஒரு குழுவாக கூட இருக்கலாம். இங்கு இந்த whoever என்பது ஒரு singular pronoun, ஒருமை பிரதி பெயர்ச்சொல், singular pronoun. ஆகையால் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு உரிய வினைச்சொற்களை தான் ஏற்கும். உதாரணத்துக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துட்டுன்னு சொன்னா பிரதான வினைச்சொல் எஸ் ஃபார்ம்ல இருக்க வேண்டும். இதுவே கண்டினியூஸ் டென்ஸா இருந்துட்டா அது பிரசண்டா இருக்கலாம், பாஸ்டா இருக்கலாம், கண்டினியூஸா இருக்கேன் சிங்குலருக்குரிய வடிவத்தை தான் எடுக்கும். பிரசண்டா இருந்தா இஸ், பாஸ்டா இருந்தா வஸ். அந்த வகையில் அதே மாதிரி ஹாவ், ஹாஸ் என்கின்ற ஹாவ் ஃபார்ம்ஸ் எடுக்கைகள் ஹாஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு உரிய வினைச்சொற்களை ஏற்றுக்கொள்ளும். இவற்றை நாம் விளக்கமாக பார்வையிடுவதற்கு வீடியோக்குள்ள போலாமாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இவை பற்றிய தெளிவான விளக்கம் உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா விளங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். மறக்காம இப்பவே லைக் பண்ணி உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களுடனும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நீங்க எந்த அளவு பயிற்சி பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ளூவன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உங்களால் சரளமாக பேசக்கூடியதாக வரும். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த பயிற்சியை நீங்கள் வேறப்படி பெற்றுக்கொள்ள முடியும். You have to comment. Don't ignore the comment section or don't hesitate to comment. தயக்கப்படவும் வேணாம். இது என்ன எனக்கு தெரிஞ்சதானே அப்படின்னு அலட்சியம் செய்தும் போகாதீங்க. எந்த அளவு எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. Get feedback and learn from your mistake or your comments will be helpful for others. நீங்க கமெண்ட் பண்ணினீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். உங்கள்ட்ட ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பிழையிலிருந்து திருந்தி கேட்டுக்கொள்ள முடியும். It is the best way of learning. Help others and get help. Now let's move on to the video. நீ விரும்புவது யாராகிலும் சொல். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க எங்களுக்கு முன்னுக்குள்ளவர். அவர்கிட்ட நாங்க சொல்றோம், நீ விரும்புவது யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல். நீ விரும்பியது, you like. யாராகிலும் என்ன சொல்லுவோம், whoever. வழக்கம் போலவே தான் whoever you like அப்படின்னு வரும். சொல். தமிழ்ல நாங்க அதை கொண்டு பின்னால போட்டுட்டோம். ஆங்கிலத்துல சொல்லிக்க அதைத்தான் நாங்க முன்னால போட்டு சொல்ல வேணும். ஒரு கட்டளைய சொல்றோம். Tell whoever you like. Tell whoever you like. இங்க நாங்க சொல்ற அந்த கண்டிஷன் தான் என்ன, நீ விருப்பப்படுவது யாராகிலும், யார்கிட்டயாவது சொல்லு அப்படின்னு சொல்லல. நாங்க நீ விருப்பப்படுவது யாராகிலும் அவர்கிட்ட சொல்லுன்றதுதான். Tell whoever you like. இப்ப உங்களுக்கான வினா, நீ நினைப்பது யாராகிலும் கூப்பிடு. யார நீ நினைக்கிறியோ அவங்களை கூப்பிடு, பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆளாயும் இருக்கலாம், பல பேராயும் இருக்கலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர். வெரி குட். யாரை பாராட்டலாம்னு முடிவு செய். யாருக்கு பாராட்டு கொடுக்கப்படலாம் என்று முடிவு செய்ய சொல்றோம். முடிவு செய், தீர்மானி. டிசைட். டிசைட். யாரை என்பதற்கும் நாங்கள் இந்த whoever பயன்படுத்தலாம். whoever பாராட்டப்பட முடியும் என்று, அதாவது பாராட்டலாம்னு. can be praised. இங்கேதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு passive voice-ஆ இருக்குது. பாராட்டு செய்ய போறது யாரு, நாங்க. யாருக்கோ அந்த பாராட்டு வழங்கப்பட உள்ளது. அப்போ அங்கு அவர்கள் செயலை செய்யவில்லை, அவர்களுக்கு செயல் நடைபெறுகிறது. அந்த செயல் என்ன, பாராட்டு பெற்றுக்கொள்ள போகிறார்கள், பெற்றுக்கொள்ள முடியும். can be praised. whoever can be praised. Decide. whoever can be praised. Again, decide. whoever can be praised. இப்போ உங்களுக்கான வினா, யாரை அழைக்கலாம்னு முடிவு செய், தீர்மானி.
அழைக்கிறது என்ன? கால் என்று சொன்னா கால் எடுக்கிறது, அழைக்கிற ஏதாவது ஒரு விருந்துக்கு அழைக்கிறது நாங்க எப்படி சொல்லுவோம்? இன்வைட். Now comment your answer. Well done. அவளில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராகிலும் இங்க வாருங்கள். அவள யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வாங்க, இங்க வாங்க. Come here. யாராகிலும், whoever believes in her. Come here, whoever believes in her. Again, come here, whoever believes in her. உங்களுக்கான வினா, அவளில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராகிலும் கைகளை உயர்த்துங்கள். எத்தனை பேர் கவுண்டிங் எடுக்க போறோம். Comment your answer. Amazing. உண்மையாக நேசிப்பவர்கள் யாராகிலும் அடக்கம் உள்ளவர்கள் ஆகிறார்கள். நாங்க உண்மையா நேசிக்க தொடங்கிட்டோம்னா எப்படி எங்கட தன்மை ஆகிறது? அடக்கம் உள்ளவங்களா இருக்க தொடங்கிடுவோம். யாராகிலும், whoever நேசிக்கிறத விரும்புறது, loves. whoever loves உண்மையாக, truly. whoever loves truly அடக்கம் உள்ளவர்கள் ஆகிறார்கள், becomes humble. whoever loves truly becomes humble. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. whoever loves truly becomes humble. Very good. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யாராகிலும் மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறார்கள். யாருக்கெல்லாம் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியுதோ அவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யாராகிலும், whoever is happy. whoever is happy என்னங்க இஸ் பயன்படுத்துறோம்? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது ஒரு singular pronoun. whoever is happy will make others happy too. மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறார்கள். whoever is happy will make others happy too. Again, whoever is happy will make others happy too. கவலையாக இருப்பவர்கள் யாராகிலும் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்க மாட்டார்கள். Comment your answer. Well done. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். பொறுப்பாக இருப்பவர் யாராகிலும் மன்னிப்பு கோர வேண்டும். கட்டாயமா பொறுப்பாக இருப்பவர் யாராகிலும், whoever is responsible. whoever is responsible கட்டாயமா செய்ய வேண்டும். அப்ப should apologize. whoever is responsible should apologize. Again, whoever is responsible should apologize. விடை தெரிந்த யாராக இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரத்துக்கு நீங்க கமெண்ட் பண்ணினீங்களோ இல்லையோ தெரியாது. விடை தெரிந்தது யாராக இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. தெரியாட்டிலும் கூட பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. இப்ப நாங்க இந்த வாக்கியத்துக்கு ஆங்கிலத்துல சொல்லி பார்ப்போம். whoever knows the answer, whoever knows the answer, please comment. please comment. சொல்லி பாப்போமா? whoever knows the answer, please comment. அப்ப இங்க நாங்க சொன்ன கண்டிஷன் அல்ல கிரைட்டீரியா என்னது? விடை தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும், அதான் அந்த கண்டிஷன் அல்லாட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். நிஜத்துல உங்களுக்கு தெரியாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்க. then you can learn from your fault. whoever knows the answer, please comment. அடுத்த உதாரணம் பார்ப்போம். என்னில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராகிலும் என்னுடைய நண்பர். என்னில் யாருக்காவது நம்பிக்கை இருக்குன்னு அவங்க யாரு? என்ற நண்பர். whoever believes in me is my friend. whoever believes in me is my friend. Again, whoever believes in me is my friend. உங்களுக்கான வினா, என்னில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராகிலும் இங்கிருந்து வெளியேற முடியும். இங்கிருந்து வெளியேற முடியும். Comment your answer. Superb. உனக்கு இதை சொன்னது யாராகிலும் பெரிய பொய்யன்.
சரியான பொய் சொல்லி என்று சொன்னா இப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. சொன்னது யாராகிலும் கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றார். பெரிய பொய்யன் என்று சொன்ன பொய்யனாக இருக்கிறான் என்பது அர்த்தம். Whoever told you this, whoever told you this is a big liar. Whoever told you this is a big liar. Again, whoever told you this is a big liar. ரொம்ப இலகுவா இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த உதாரணம் பார்ப்போம். உனக்கு இதை செய்தது யாராகிலும் தண்டிக்கப்படுவார்கள். அகெயின் நாங்க இங்க passive voice தான் பயன்படுத்துகின்றோம். தண்டிக்க போவது யார் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, தேவையும் படல. எங்களுக்கு மெயின் திங் என்ன, எங்களோட கன்சர்ன் என்ன, உனக்கு இதை செய்தது யாரா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு செய்த அநியாயத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் அங்க பிரதான விஷயம். யாராகிலும் whoever செய்தது கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றோம். whoever did this to you, தண்டிக்கப்படுவர் என்று சொன்னா சொல்லுவோம் நான் தண்டிப்பேன், I will punish. தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னா will be punished. will punish அப்படின்னு சொன்னா தண்டிப்பேன், தண்டிப்பாள், அந்த மாதிரி எப்படி வேணுமென்றாலும் கொள்ளலாம். I will punish, நான் தண்டிப்பேன். அவள் தண்டிப்பாள், she will punish. இங்க ஆனா அப்படி இல்ல, தண்டிக்கப்படுவார்கள், will be punished. passive voice. உங்களுக்கு இதே போல இன்னொரு உதாரணம். நீங்க தான் என்ன செய்ய போறீங்க, இதுக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த மரத்தை நாட்டியது யாராகிலும் பாராட்டப்படுவார்கள். Comment your answer. Wonderful. இங்க நாட்டியது, நட்டது, இதெல்லாம் நாங்க எப்படி சொல்லியிருப்போம், பிளான்ட், அதனுடைய இறந்த கால வடிவம். அதே போல பாராட்டுறதை எப்படி சொல்லியிருப்போம், praise. praise, praise, praise என்று பயன்படுத்தி இருப்போம். passive voice என்றபடியா கட்டாயம் என்ன, V3 ஃபார்ம் தான் பயன்பட்டிருக்கும். மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். இது தேவைப்படுவது யாராக இருந்தாலும் தயவு செய்து அவர்களுக்கு இதை கொடு. அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பார்த்து கொண்டு வருவீங்க, ஏதாவது ஒரு கண்டிஷன் அல்லது கிரைட்டீரியா வந்துட்டே இருக்குது. இதைத்தான் நாங்க ஆரம்பத்திலேயே பார்த்தோம். தேவைப்படுவது யாராக இருந்தாலும் whoever wants this, whoever wants this. என்னங்க இங்க whoever want அப்படின்னு பயன்படுத்தல, very good. whoever என்பது சிங்குலர், அதனால எஸ் ஃபார்ம் தான் பயன்படுத்த வேண்டும். இதை அவர்களுக்கு கொடு, தயவு செய்து, please give this to whoever wants this. Again, please give this to whoever wants this. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Please give this to whoever wants this. மேலும் உதாரணங்கள் பார்க்கலாம். இந்த காலை உணவை தயாரித்தது யாராயினும் பெரிய நன்றிக்குரியவர்கள். அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்குது. டேஸ்ட் மட்டும் இல்லை, இப்ப நீங்கள் சாப்பாடே இல்லைன்னு அந்தரிச்சிட்டு தெரிஞ்சீங்க, காலை உணவை செய்து உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இதனால அவங்க என்ன, பெரிய நன்றிக்குரியவர்கள். இதை செய்தது யாராகிலும் தயாரித்தது, whoever prepared this breakfast, whoever prepared this breakfast deserves a big thank. Whoever prepared this breakfast deserves a big thank. இங்க நீங்கள் big thank என்பதை compliment என்கின்ற வேர்ட் பயன்படுத்தியும் சொல்லி இருக்கலாம். Whoever prepared this breakfast deserves a compliment. Whoever prepared this breakfast deserves a compliment. இப்போ உங்களுக்கான வினா, இந்த மதிய உணவை தயாரித்தது யாராயினும் நான் சந்திக்க விரும்புகிறேன். Comment your answer. Splendid, you got it. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். உனக்கு வேண்டியது யாராக இருந்தாலும் சென்று கேட்டுக்கோ.
நீ யார்கிட்ட கேட்க விரும்புறியோ அவங்கள்ட்ட கேளுன்றதுதான் இது இந்த அர்த்தம். சென்று கேட்டுக்கோ, போய் கேட்டுக்கோ. Go and ask. Go and ask. யாராக இருந்தாலும் whoever உனக்கு வேண்டியது. You want. Go and ask whoever you want. நீங்க ஏதோ ஒரு கதையை சொல்றீங்க, நம்புறாங்க இல்ல, அப்ப என்ன சொல்றீங்க? உனக்கு யார்கிட்ட வேணும்னாலும் போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்றேன். Go and ask whoever you want. Again, go and ask whoever you want. இப்ப உங்களுக்கு வினா, உனக்கு வேண்டியது யாராக இருந்தாலும் அவனை உன்னுடன் அழைத்து செல். Comment it now. Bravo. அடுத்த உதாரணம், தங்களுடைய போனை மேசையில் வைத்து சென்றது யாராக இருந்தாலும் தயவு செய்து வந்து பெற்று செல்லுங்கள். யாரோ போனை மேசையில வச்சுட்டு போயிட்டாங்க, அப்ப நாங்க ஒரு கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறோம். எப்படி? இந்த போனை மேசையில வச்சுட்டு போனவங்க யாரா இருந்தாலும் வந்து போனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. மேசையில் வைத்து சென்றது யாராக இருந்தாலும் whoever, விட்டு செல்றது left, leave அதனுடைய இறந்த கால வடிவம் left. தங்களுடைய போனை their phone எங்கே? மேசையில் on the table. தயவு செய்து வந்து பெற்று செல்லுங்கள். Please come and get it. Whoever left their phone on the table, please come and get it. எல்லாம் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Whoever left their phone on the table, please come and get it. இப்போ உங்களுக்கான வினா, இந்த குப்பையை எறிந்தது யாராகிலும் தண்டிக்கப்பட வேண்டும். passive voice பயன்படுத்துகின்றோம். கட்டாயமான ஒரு செயல். எறிந்தது என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. Comment your answer. Amazing. You got it. உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல இந்த தொடரை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்வதற்கு இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ வெளிவிடுகின்ற வீடியோ அனைத்தையும் உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Thank you for watching.